ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போயம் பார்த்தாச்சு வந்தனா. இப்போ மத்தியமால செகண்ட் போயம் பார்த்திங்கன்னா ஏக் பூந்த் கவிதையோட எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக. இந்த எஸ்ஸே பார்த்திங்கனாலே இதோட கொஸ்டின் ஆன்சரெல்லாம் உங்களால் கிளியராக படித்து எழுத முடியும். இப்போ ஏக் பூந்த்னா ஒரு மலைத்துளி, அதோடைய எஸ்ஸே பார்க்க போகிறோம். बादलों की கோந்த் மேம் சே நிக்கல் கர் பானி கி ஏக் பூந்த். அதாவது பாதலம்னா க்ளவுட்ஸ்லேருந்து வர ஒரு நிக்கல் கர்னா வெளியே வர மலைத்துளி, பானி கி ஏக் பூந்த் மலையோட ஒரு துளி. பாதலோம் கி கோந்த் மேம் சே நிக்கல் கர் பானி கி ஏக் பூந்த் ஆகே படி. அது வெளியே வருது. அப்போ और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली. அதாவது ஒரு மேகத்திலேருந்து விழக்கூடிய ஒரு மலைத்துளியானது, கோந்த்னா மடி, அந்த மலைத்துளியானது என்ன நிக்கல்கர் பானிக்கே ஏக் பூந்த், அந்த மலைத்துளியில் ஒரு துளி அது படி ஏக் பூந்த் ஆகே அது வரும்போது பார் பார் சோச்னே லகினா அது அடிக்கடி ஒரு யோசிச்சுட்டே வருது. அந்த மலைத்துளி மேகத்திலேருந்து வெளியே வரும்போது யோசிச்சுட்டே வருது. வக் கியோம் கர் சே பாகர் நிக்கலி, நாம் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். அதாவது மலைத்துளியோட வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ், மேகம். அந்த வீட்டை விட்டு நம்ம ஏன் வெளியே வரோம். பாகர்னா அவுட் சைட், வெளியே. நிக்கலி எதுக்கு வெளியே வரும். வ கியோம் கர் சே பாகர் நிக்கலி அப்படின்னு யோசிக்குது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். வக் பகவான் சே பூச்தே ஹே, கடவுள்கிட்ட கேட்குது, ஒரு கொஸ்டின் கேட்குது, கேள்வி கேட்குது கடவுளை பார்த்து. வக் பகவான் சே பூச்தே ஹே வக் பச் பாயேங்கி, நான் காப்பாற்றப்படுவேனா. யா தூள் பன்கர் மிட்டி மேம் சம ஜாயோங்கி. அதாவது தூள்னா டஸ்ட்டு, அந்த தூள் பன்கர் அதோடு சேர்ந்து மிட்டிமே சமான், மண்ணோட மண்ணா ஆயிடுவேனா அப்படிங்கிறது கேட்குது. வக் பூச்தி ஹே கி அங்கேரே மேம் பட்கர், அங்கேரேனா நெருப்பு, எரியிற நெருப்பு. அங்கேரே மேம் பட்கர் சல் ஜயோங்கி யா, அதாவது அதில் விழுந்து அதோட எரிஞ்சிருவேனா, அந்த நெருப்பில் விழுந்து எரிஞ்சிருவேனா. யானா ஆர் அல்லது. கமல் கே பூல் கே தாலோம் பர் கிர் படுங்கி. கமல்னா லோட்டஸு, அந்த மலரில் இருக்கிற எதெல்லாம் விழுந்துருவேனா படுங்கி. கமல் கே பூல் கே தாலோம் பர் கிர் படுங்கி, அது மேலே விழுந்துருவேனா. உஸ் சமயம், இந்த சமயத்தில். ஏக் ஐசா ஹவா, அந்த சமயத்தில் ஐசா ஹவானா விண்டு, காற்று. பகனே லகினா வீசும்போது. உஸ் சமயம் ஏக் ஐசா ஹவா பகனே லகி ஜிஸ்ஸே வக் பூந்த் அனாயாஸ்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. காற்றடிக்கும்போது அங்கேயும் இங்கேயும் அந்த மலைத்துளி இதாகும்ல, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த காற்றுல அங்கேயும் இங்கேயும் போகிறது தான் அனாயாஸ் கி சமுத்திரமேம் ஜாக்கர் கீர்படுங்க. நான் போய் கடலில் விழுந்து அந்த துளி கடலோட இதாக கலந்துருமா. சமுத்திரமேம் ஏக் சுந்தர், அப்படி இல்லைனா சமுத்திரமேம் ஏக் சுந்தர், ஒரு கடலில் இருக்கக்கூடிய அழகான சிப்னா என்னது, அந்த ஷெல், சிப்பி. மூங்குனா அதோட வாய், கூலானா ஓப்பனில் இருந்தா. அந்த மலைத்துளி போய் அந்த கடலில் விழுகும்போது அங்கே இருக்கிற சிப்பி வாய் திறந்திருந்தா. ஓர் வக் பூந்த் உசி சிப் மேம் ஜாக்கர், அந்த சிப்பிக்குள்ளே போய் விழுந்து கீர்படி அவுர் வக் மோத்தி பன்கையே, அதில் போய் விழுந்து நான் ஒரு முத்தா மாறிடுவேனா அப்படின்னு சொல்லுது. கவி ககத்தே பகுத் லோக்கும் ஐசே ஹே, அதாவது கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பாலான மக்கள் என்ன இது பண்ணுறாங்கன்னா, கர் நிக்கல்கே சமயம், வீட்டை விட்டு விளையாடும்போது ஜிக்கிட்டே யோசிக்கிறாங்க, டர்த்தே பயந்துக்கிறாங்க. லேக்கின் கர் ஜோட்கர், வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பெரும்பாலான மக்கள் பயந்துக்கிறாங்க. திர்ஜ் ஹோக்கர்னா தைரியமாக, பாகர் ஜானேசே, தைரியமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான். அதாவது பூந்த், இந்த பூந்த் தரக்கி மோத்தி பண்டே, வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் ஒரு
டேலண்டான பர்சனாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஸேயில் சொல்லியிருக்காங்க கவிஞர். இந்த எஸ்ஸேவை நான் படித்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். बादलों के कोंद में से निकल कर पानी की एक बूंद आगे, அதாவது மேகத்திலேருந்து வெளியே வர மலைத்துளி एक बूंद बड़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली. அந்த மலைத்துளி கீழே விழுக விழுக பார்பார்ஸ்னு அடிக்கடி யோசிச்சுட்டே வருது, ஏன் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோம். வக் பகவான் சே பூச்தே ஹை, கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. வக் பச் பாயேங்கி, நான் காப்பாற்றப்படுவேனா. பச் பாயேங்கி யா தூள் பன்கர் மிட்டி மேம் சம் ஜோயங்கி, அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து மண்ணோட மண்ணை ஆயிடுவேனா. வக் பூச்தே ஹே ஹி வக் அங்கேரே மேம் பட்கர் சல் ஜயோகி, நெருப்பில் வந்து நெருப்போட இருந்து கருகிடுவேனா, நெருப்போட எரிஞ்சிருவேனா அப்படிங்கிறது. கமல் கே பூல் கே பாதலோம் கே பர் தாலோம் கே, தாலோம்னா லீஃபோட பெட்டல்ஸ், தாலோம் பர் கிர் படுங்கி, அதில் கமலோட தாமரை இலை மேலே விழுந்துருவேனா. ஜஸ் உஸ் சமயம், அந்த சமயத்தில் ஏ ஐசே ஹவா வீட்டுக்கு பகனே லகி, ஒரு காற்று வீசிச்சுன்னா லகி जिससे वग बूंद अनायास की समुद्र में जाकर गिर पड़ूंगी, அந்த காற்று வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய் ஒரு சமுத்திரத்தில் போய் விழுந்துருவேனா. சமுத்திரமேம் ஏக் சுந்தர் சிப், அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிப்பியில் போய் மூக்கூலானா, அதோட மவுத்து கூலானா ஓப்பனில் இருக்கிறது. और वग बूंद उसी ஷிப் மேம் ஜாக்கர் கிர் படுங்கி, அந்த சிப்பிக்குள்ளே போய் விழுந்துருவேனா. கிர்னா விழுகிறது, படி அவ்வூர் வக் மோத்தி பன்கையை, விழுந்து ஒரு முத்தாக மாறி விடுவேனா அப்படிங்கிறது தான் இந்த போயம். कवि कहता है बहुत लोगों के ऐसे है जो घर से निकल के समय जिगते வெளியே வரும்போது வெளியே வரத்துக்கே யோசனை பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. डरते है பயந்துக்கிறாங்க. लेकिन घर जोड़कर धीरज होकर बाहर जाने से वे बूंद की तरक मोती बन गए. அப்படி நீங்கள் வீட்டு வெளியே வந்தால் தான் உங்களோட டேலண்ட் இருந்து நீங்கள் ஒரு முத்தாக பிரதிபலிக்க முடியுங்கிறது தான் இந்த போயம் படித்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாளைக்கு நம்ம வந்து இதோட ERC இல்லைனா கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.